வாங்க 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 மீன் வாங்கலையா மீன் வாங்கலையா கை தட்டுங்கப்பா எல்லாம். எவ்வளவு பெரிய மீன் கடை வச்சிருக்காங்க. உயிரோட மீன் எல்லாம் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு. கடல் மீனும் சரி இந்த மீனும் சரி முள்ளு அதிகமா இருந்தா அது டேஸ்ட் கூடுதலா இருக்குன்னு அர்த்தம். தலைவா பாத்துக்கங்க இந்த மீன் வந்து என்னை விடு என்னை விடு என்னை விடுங்குது. அடேங்கப்பா ஒரு சாக்க விரிச்சு ஒரு சாக்கு ஃபுல்லா மீனுங்க. இந்த மீன் வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சோ எங்க அத்தை செய்யற மீன் குழம்பு அதை விட வேற லெவல்ல இருக்கும் தலைவா. மீன் வாங்கி சாப்பிட்டா இந்த மாதிரி உயிரோட இருக்கிற மீனை வாங்கி சாப்பிடணுங்க தலைவா. கெண்ட மீனை பாருங்க தலைவா. ஐயோ மீனை பாருங்க. இப்ப டாடிக்கு ரொம்ப உயிரோட விரால் மீன். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நான் உங்க எல்லாரையுமே ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் கூட்டிட்டு போறேன். எல்லாருமே ஹாய் சொல்லுங்க. ஹாய் தலைவா, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம மணப்பாறையிலேருந்து திருச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். எதுக்காக போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மீன் வாங்குறதுக்காக போறோம். ஆமா. பட் இப்போ டைம் 12:30 ஆயிடுச்சு. எந்த இடத்துல போய் வாங்க போறோம், என்ன மீன் வாங்க போறோம், எந்த ஐடியாவுமே இல்லை. போயிட்டு கொள்ளிடம் இல்லைன்னா காவேரி ஆறு பகுதியில் போய் என்ன மீன் கிடைக்குது அப்படின்றத பார்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பின்னாடி அத்தை உட்காந்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, அம்மா வந்து வராங்க. இன்னைக்கு எங்களோட சாரு வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அதனால மேடம் வந்து வரல நம்மளோட. ஸோ நாங்கள் 3 பேரும் மட்டும் கிளம்பிட்டோம். உண்மையாகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அப்படியே எங்களோடயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஓகே தலைவா, வண்டியிலேருந்து இறங்கிட்டோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மீன் வாங்குறதுக்காக போக போகிறோம். இங்கே வந்து அத்தை ஒரு இடத்துல சூப்பராக மீன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடம் எந்த இடமா இது? இது வந்து கீழே வாலாடி, திருச்சியிலேருந்து லால்குடி போகிற ரூட்டில் இருக்குது. கீழே வாலாடியாம். மேலே வாலாடி தாண்டி ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஏறுது. அது ஏறி இறங்கினோடனே கீழே வாலாடி. இது ஓகே. அத்தை பாருங்க தூக்கு சட்டி எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க எங்க அம்மா மீன் வாங்குறதுக்கு. ஆமா, ஆக்சுவலா 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வீட்டுக்கு இல்ல எங்க அம்மாவோட அம்மா வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. அங்க போயிட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து நின்று வாங்கிட்டு போனாங்களாம் மீன். ஸோ அதை ஞாபகம் வச்சிருந்து இப்போ வந்து சொல்றாங்க இங்க வந்து மீன் இருக்கு, நீங்க அங்கேயே கொள்ளிடம் இதெல்லாம் காவேரி யாரெல்லாம் போய் அலையிறீங்க, இங்கேயே வாங்க, பக்கத்துல தான் ஆறு இருக்கு, ஆறு ஓடும், அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து உயிரோட விற்கிறாங்க அப்படின்னாங்க. பட் இங்கேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு மேலே ஆறு, அந்த பக்கம் கொள்ளிடம் ஆறு, அது நம்ம பார்க்க முடியாது. உள்ள அந்த பக்கத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்து இந்த பக்கம் விற்கிறாங்க. இது பாருங்க, திருச்சியிலேருந்து லால்குடி போகிற மெயினான ரோடு. இந்த மெயின் ரோட்லேயே வந்துட்டு நம்ம வந்து அங்கே டென்ட்டு போட்டிருக்காங்களா, அந்த இடத்துல தான் மீன் விற்றுட்டு இருக்கிறாங்க. போயிட்டு என்ன மீன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி எங்கே மீன் வாங்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அத்தை தான் சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஆமாம், அந்த மாதிரி மீன் உயிர் மீனாக இருக்குதா, ஜிலேபி இருக்குதா, விரால் இருக்குதா அப்படின்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க தலைவா, இதுதான் மீன் கடை. இங்கே தான் மீன் வித்துட்டு இருக்காங்க. இதோ அங்கே 2 கடை இருக்குது, இங்கே 2 கடை இருக்குது. இங்க பாருங்க விரால் மீன் பாரு. மை காட், உயிரோட இருக்கானே, எல்லாம் உயிரா விரால் மீன். அங்க பாரு அங்க பாரு. தாண்டி தாண்டி கீழே விழுவுதா தண்ணி ஊத்துனா? ஐயோ விரால் மீன் வச்சிருக்காங்க, இன்னும் உயிரா இருக்குது பாருங்க. ஆமா, எல்லாமே உயிரோட தான் இருக்கு. இங்க வந்து பாரு, ஜிலேபி பாருங்க, இங்க பாரு, கட்லா கட்லா மீன் உயிரா இருக்கானா? இங்க பாருங்க. ஐயோ அங்க பாருங்க, ஜிலேபி மீனை பாருங்க தலைவா, எல்லாமே உயிரோட தான் இருக்கு. ஜிலேபி மீன் கூட உயிரோட தான் பாருங்க. என்ன படபடன்னு துடிக்குமா? ஐயோ அப்பா என்னது, ஒரே அடியா அடிக்குது. வாவ் வாவ் வாவ், அங்க பாருங்க ஜிலேபி. ஆனா கையில எடுத்து காட்டினேன். அப்பா பாருங்க தலைவா, அங்க பாருங்க தம்பி, ஏதோ அங்க பாருங்க தம்பி, அதான் உள்ள இருந்து போய் புடிச்சிட்டு வர்றாரு. ஏய் ஏய்
தலைவா கெண்ட மீனை பாருங்க தலைவா. ஐயோ மீனை பாருங்க எப்படிமா இருக்கு. ஏய் செமையா இருக்குப்பா தலைவா. நல்லா பாத்துக்கங்க, நம்ம திருச்சிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குதுங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மீன் கடை வச்சிருக்காங்க. உயிரோட மீன் எல்லாம் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு. மை காட். ஏ தம்பி கூட நானும் வரேன். தம்பி எங்கப்பா எடுக்கிறா மீன்? நானும் வரேன். வா வா வா. என்ன சின்டாக்ஸ் டேங்க் ஃபுல்லா இங்க பாரு தம்பி, ஒரு நிமிஷம் இருப்பா. இங்க பாரு, ஆக்சிஜன் சிலிண்டர் போட்டு வச்சிருக்காங்க பாரு. ஆமாப்பா, எவ்வளவு பெரிய சிலிண்டர் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. புடிச்சா எப்பா என்ன துள்ளு துள்ளுது பாத்தீங்களா? ஆஹா ஐயோ சூப்பர். ஐயோ அம்மா அங்க பாருங்க, துள்றத பாருங்க, அங்க பாருங்க அது எப்படி போகுதுன்னு. வேற லெவல்ல இருக்கு பா. எப்படி நீந்துது பாருங்க தலைவா. ஜிலேபி மீன். உண்மையாவே மீன் வாங்கி சாப்பிட்டா இந்த மாதிரி உயிரோட இருக்கிற மீனை வாங்கி சாப்பிடணுங்க. எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா? மை காட். அண்ணா இப்ப இதெல்லாம் எங்க இருந்து நான் வருது இந்த மீன்? இதெல்லாம் மார்க்கெட்ல எடுத்து வரோம்க்கா. என்ன மார்க்கெட்டு? திருச்சி மார்க்கெட்ல எடுப்போம், தஞ்சாவூர் மார்க்கெட்ல எடுப்போம். இங்க இதுல ஆத்துல பிடிக்கிறது இல்லையா? ஆத்துலயும் பிடிப்போங்க. ஆத்துலயும் பிடிப்பீங்க? ஆத்துலயும் வருது கொஞ்சமா. ஓகே ஓகே ஓகே. ஆத்துலயும் வரோம், ஏரியில வரோம், ஆத்துல வரோம். ரெகுலரா மீன் கடை, டெய்லியும் கடை. டெய்லி கடை இது? டெய்லி கடை. காலையில 6 மணி டு சாயந்தரம் 6 மணி வரையில இருக்கு. பா, காலையில 6 டு சாயந்தரம் 6 ஃபுல்லா மீன் இருந்துட்டே இருக்குமானே? மீன் இருந்துட்டே லைவா இருந்துட்டே இருக்கும். ஐயோ தலைவா, எனக்கு உண்மையாவே பாக்கும்போதே என் கண்ணுதான் பாக்குதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு உண்மையாவே. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்தா சமரஷா இருக்கும் இல்லனே? ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா இருக்கும். திருவிழா கும்பல் மாதிரி இருக்கும். திருவிழா கும்பல் மாதிரி இருக்கும். ரேட் அனுசரிச்சு கொடுப்போம். அதனால ஹோல்சேலியா வந்தாங்க. ஹோல்சேல் தான். சூப்பர் சூப்பர். எல்லா ஊரோட இங்க மலுவா இருக்கும். தேங்க்ஸ்ண்ணே தேங்க்ஸ். லைவா இருக்கும், மலுவாவும் இருக்கும். இந்த வரேனே, வந்து வாங்குறேன், அப்படியே ஃபுல்லா எல்லாம் பாத்துட்டு வரேன். ஐயோ தலைவா, உண்மையாவே செம்மையா இருக்குங்க. பிடிக்க இந்த மீன் பிடிக்க சும்மா பிடிக்க. அது முள்ளு குத்திருமா? அது முள்ளு குத்தும். சும்மா பிடிக்க ஒண்ணும் பண்ணாத. கையில ஏத்தி ஐயோ அது என்ன இந்த துள்ளு துள்ளுதா? அது வேண்டாம், நான் எனக்கு ஐயோ வேண்டாம் கடவுளே. அது மொரட்டு ஜிலேபி மீன். ஐயோ ஆமா. ஐயோ இது எப்படி இங்க பாரு. ஐயோ கடவுளே, அண்ணா பயமா இருக்குனா. நல்லா ஹோல்ட் பண்ணு. அப்படியே பிடிச்சிங்க. அங்க புடி, அப்படியே வலிக்கிட்டு போய்டும். தலைவா அது வந்து இங்க பாருங்க, என்னை விடு என்னை விடு என்னை விடு என்னை விடுன்னு சொல்லுது. சொல்லு தலைவா. பாத்துக்கங்க, இந்த மீன் வந்து என்னை விடு என்னை விடு என்னை விடுங்குது. இங்க பாருங்க, என் கையில ஒரு மீன், அண்ணன் கையில ஒரு மீன். ஆனா இது எத்தனை கிலோன்னு இருக்கும்? 3/4 கிலோ இருக்கும். வா நீங்க எங்க அம்மாட்ட காட்டலாம். அம்மா இங்க பாருங்க. அதான் என்ன அப்படியே தூக்கு சட்டிக்குள்ள போட்டுடலாமா? ஐயோ தூக்கு சட்டில போட்டுடலாமா? அம்மா தூக்கு சட்டி பத்தாது போல இருக்கிற மீனுக்கு. ஓகே ஓகே சூப்பர். இங்க பாருங்க, இது மேல எவ்வளவு செதில் பாருங்களேன். அப்பா எத்தனை கிலோ இருக்குமா? இது ஒரு 3/4 கிலோ இருக்குமா? 4 கிலோ இருக்கும். ஓகே, உள்ள விட்டுருவோமா? ஓகே ஓகே. பயமா இருக்கு தூக்குறதுக்கே. வாங்க 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 வாங்க. கெண்டை மீன் வந்து 200 ரூபாங்க கிலோ. ஜிலேபி மீன் வந்து 150 ரூபா தான். மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன். அப்படியே பாருங்க, ஆத்துல இருந்து புடிச்சு வருது. வேற லெவல்ல இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படிதான் இருக்கும் மீன். அதுவும் வறுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னடா முள்ளு இருக்குன்னு நினைக்காதீங்க. கெண்டை மீன்ல முள்ளு இருக்கிற மீன் தான் எப்பயுமே செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க முள்ளே வேண்டாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜிலேபி மீன் அப்படி முழுசா வாங்கி மேல இருக்கிற அந்த செதில மட்டும் எடுத்துட்டு அப்படி லைட்டா மேல மட்டும் கீறி விட்டு அப்படி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் தலைவா. வாங்க 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 வாங்க. மீன் வாங்கலையா? மீன் வாங்கலையா? கை தட்டுங்கப்பா எல்லாம். அவ்வளவுதான். டெய்லி வந்துடுவானே மீன் விக்க. ஆதரவு பெருசா இருக்கு எனக்கு. நான் வந்து மணப்பாறையில ஒரு பிரான்ச்சே ஸ்டார்ட் பண்ணிடலாம் போல மீன் விக்கிறதுக்கு. உண்மையாவே சூப்பரா இருக்கு தலைவா. எனக்கு பாருங்க அவ்வளவு ஆசையா இருக்கு. ஐயோ உயிரோட இருக்குது எல்லா மீனும். பார்க்கும் போதே செம்மையா இருக்கு. இங்க பாருங்க கெண்டை மீனை பாருங்க. இந்த கெண்டை மீனை வந்து நான் தைரியமா தூக்குவேன், பயம் இல்லாம. வந்துரு 2 கையில அப்படி. சூப்பர். இங்க பாருங்க, பாத்துக்கங்க தலைவா. ஆமா, ஆனா அந்த டப்பு தான் வச்சிருக்கீங்களா? மைனஸ் பண்ணி போடுங்க, வெயிட் போடுங்க பாப்போம் எவ்வளவு இருக்குன்னு. எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். ஓகேவா? கெண்டை மீன் போட்டுருவோமா? வெயிட் போட்டு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். கரெக்டா ஒரு 890 கிராம் இருக்கு. ஒரு 900 கிராம். 1 கிலோக்கு 100 கிராம் கம்மியா இருக்குது. அவ்வளவுதான். ரோகு மீன். ஆமா, இது வந்து இப்ப 200 ரூபாய் கிலோ சொல்றாங்க. இப்ப இந்த மீன் வந்து ஒரு 170 ரூபா 180 ரூபாய்க்கு தருவாங்க. கரெக்ட் தானே? பாருங்க அவ்வளவுதான். அமோகமா. வந்துரு மறுபடியும் உள்ள விட்டுறேன், கவலைப்படாத.
ஓகே 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 தலைவா, இதே மாதிரி வந்து சூப்பரா மீன் வைக்க சொன்னா நான் நல்ல மீன் வைப்பேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து வந்தா மட்டும் போதுமா? நான் மறுபடியும் சொல்றேன் தலைவா, நம்ம திருச்சியில திருச்சியில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் லால்குடி போற ரூட்ல இருக்கு. பைபாஸ்லயேங்க, அப்படியே பஸ் போகுது, லாரி போகுது, இப்படி இறங்கும் போதே அப்படியே பக்கத்துலயே இருக்குங்க மீன் கடை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு மெயினான இடத்துல உயிர் மீன் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நம்ம வந்து சாப்பிடுற பொருள் எவ்வளவு தரமா இருக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். பணம் காசுலாம் அப்புறம் தான், பட் பொருள் தரமா இருக்கு, நம்ம வந்து மனசார சாப்பிடலாம் அப்படிங்கறது நம்ம இங்க பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பா வந்து மீன் வாங்குங்க, வேற லெவல்ல இருக்குது. என்ன மீன்மா வாங்கலாம்? உங்களுக்கு பிடிச்ச மீன் என்ன மீன் பாருங்கம்மா. கெண்டை மீன் நல்லா இருக்கும் குழம்புக்கு. சரி, அதாவது முள்ளு எந்த ஒரு மீன்ல முள்ளு அதிகமா இருக்கோ அது குழம்புக்கு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். சரி. அப்ப நிறைய பேர் முள்ளு இருக்க மீன் வேணாம், முள்ளு இருக்க மீன் வேணாம்பாங்க. கடல் மீனும் சரி இந்த மீனும் சரி முள்ளு அதிகமா இருந்தா அது டேஸ்ட் கூடுதலா இருக்கும்னு அர்த்தம். கரெக்டா, முள்ளு இருக்கிற மீன் வாங்கணும். ஓகே சூப்பர். குழம்புக்கு நல்லா இருக்கும். நல்ல குழம்புக்கு கெண்டை மீன் வாங்கிடலாமா? ஓகே சூப்பர். ஜிலேபி மீன் ஃப்ரை பண்ணிடலாமா? ஃப்ரை பண்ணுங்க, வாங்கி அப்படி கீத்து போட்டு கொடுத்து அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். ஓகே சூப்பர். முழு மீனா வாங்கி ஃப்ரை பண்ணிடுவோமா ஜிலேபி? ஆமா ஆமா. ஓகே, ரொம்ப பெருசு இல்லாம சின்ன சைஸ் மீனா. சரி ஓகே. சரி, இது அப்படியே இங்க வாங்கிக்கலாம். இந்த பக்கம் இங்க வாங்க, விரால் மீன் பார்த்துட்டு வருவோம். இங்க வாங்க தலைவா, அப்படியே வாங்க. என்ன விரால் மீன் எவ்வளோண்ணே? சரி, இந்த மீன் 400 ரூபாய் நமக்கு வெட்டி கொடுப்பாரு. பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, எதுவுமே போட்டு கொடுங்க. 400 ரூபாய்க்கு மேல ஒரு அடிச்சு கேட்க கூடாது வியாபாரத்தை. எப்பவுமே சொல்றேன், நானும் ஒரு வியாபாரி, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன், நான் முறுக்கடை வச்சிருக்கேன், எனக்கு அடுத்தவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால என்ன ஒரு ரீசனபிளா கேட்கணுமோ அவ்வளவுதான் கேட்கணும். ஆமா, 400 ரூபான்னு போடலாம், போட்டு கொடுங்க இந்த மீனை. அது குறைச்சு நீங்க கொடுங்க. ஒரு மீனா? 1 கிலோ மீனுமா? 1 கிலோ மீனா? போடலாம், 400 ரூபாய்க்கு போடலாம். போடியா, நான் போன வருஷமே வாங்கிட்டு போனேன், இங்கதான் வந்து இவ்வளவு மீன் வாங்கிட்டு போனேன். பாருங்க, போடலாம், போடுங்க போடுங்க. நாங்க வரது மணப்பாறையில இருந்து வரோம், உங்களுக்கு நான் மீன் வாங்க. உங்களுக்கே விளம்பரம் தான். விரால் மீன் நிறைய இடத்துல விரால் மீன் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. சரி பாப்போம், கொடுத்துக்கலாம், போடுங்க பாப்போம். சரி, நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்கு வியாபாரம் தான் அது. போடுங்க போடுங்க போடுங்க, 400 ரூபாய் போடலாம். போடுங்க போடுங்க போடுங்க, வாங்கிக்கலாம், போடுங்க. போடியா, போடலாம். போடியா, 2 கிலோ எனக்கு போடு. 400 ரூபாய் 2 கிலோ போடு. பெரிய மீனா போடு. டாடிக்கு பிடிச்ச. ஐயோ, அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஏய், என்ன துள்ளு துள்ளுது பாத்தீங்களா? போடுங்க. ஓகே 2 கிலோ. ஓகே டன், 2 கிலோ மீன் வாங்கியாச்சு. ஐயோ, விரால் மீன் சும்மா அப்படிதான் இருக்கும், நெய் மாதிரி இருக்குங்க மீன். அப்படி சாப்பிட்டோம்னா அப்படியே நீங்க என்ன வஞ்சர மீன் சாப்பிடுறது, என்ன நீங்க பாறை மீன் சாப்பிடுறது, அதெல்லாம் பக்கத்திலேயே கூட நிக்க முடியாது விரால் மீனுக்கு. அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட்ல இருக்கும். குறிப்பா டாடிக்கு ரொம்ப உயிரோட விரால் மீன். இங்க இருக்கு, வந்திருக்கா அந்த மீன் தான் வேணும். ஆஹா, ஆத்து மீன் வந்திருக்கீங்க பாருங்க அண்ணா. இந்த மீன் இப்ப எங்க? காவேரி ஆத்துல இருந்து புடிச்சிட்டு. ஆஹா, எங்க பாருங்கப்பா. கொள்ளிடமா? கொள்ளிடம் ஆத்துல வலையில, விசிறு வலையில புடிச்சதா? ஓகே ஓகே ஓகே. ஓ, வலை விட்டு புடிச்சதா? ஓகே ஓகே ஓகே. அண்ணா எவ்வளவு சூப்பரா கூறு வைக்கிறாரு பாருங்க தலைவா. ஆஹா, எவ்வளவு கூறு எவ்வளவு கொடுக்குறீங்க? கிலோ. அம்மா, இது வேற ஒரு பக்கம் துள்ளிக்கிட்டு இருக்கு. கிலோ 100 ரூபா. இந்த மீன் பேர் என்ன சொல்லுவாங்க கரெக்டா? அரஞ்சாம்பொடி. அரஞ்சாம்பொடி. அண்ணே, நல்லா டேஸ்டா இருக்கிற மீனா எனக்கு கொஞ்சம் போடுங்கண்ணே. எத்தனை கிலோமா வாங்கலாம்? ஐயோ, இங்க பாருங்க ஜிலேபி மீன். ஐயோ ஏங்க, அடேங்கப்பா, ஒரு சாக்கை விரிச்சு ஒரு சாக்கு ஃபுல்லா மீனுங்க. இப்படிதான் வந்து ஃப்ரெஷ்ஷா புடிச்சு வரும் ஆத்துல. பாத்துக்கங்க, மீன் நம்ம கண்ணு முன்னாடியே. இத வாங்கிட்டு போகும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. இந்த மீன், இந்த மீன், இந்த மீன் எல்லாம் அது கொக்கு மீனுங்களா? அந்த கொக்கு மீன் எனக்கு 2 கொக்கு மீன் 2 தாமா இருந்துச்சு. அந்த 2மே எனக்கு வேணும். நல்ல மீனா எனக்கு பொறுக்கிட்டாங்கண்ணே.
இந்தா குடி. அண்ணா இது இது என்னதுண்ணே? குடு, முதல்ல குடு. உளுவையும் போடுங்க. உளுவை நல்லா இருக்கும்ல? உளுவை மீன் இருந்தாலும் போடுங்க எனக்கு. எவ்வளோ 1 கிலோவா? இது உளுவை தானே? உளுவை போடுங்க. இங்க வா தம்பி. கொக்கு மீன் இதுல வேற எதுவும் இல்லையா? 2 கிலோ வை. கொக்கு மீன் இல்ல மாமா. இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். 2 கிலோக்கா? கெளுத்தி வேண்டாம். போட்டா தம்பி. ஓகே தலைவா பாத்துக்கங்க. 2 கிலோ இருக்கா கரெக்டா? இருங்க ஆஹா வீட்டுக்கு மீன் வாங்கியாச்சு. 2 கிலோ இருக்கு. கீழே விழுந்துருச்சு அந்த மீன். விடுங்க போட்டு விடுங்க. அந்த அந்த மீன் அந்த மீன். இந்தாமா போதுங்களா? ஓகே ஓகே. இந்தா 2 குறவை இருக்கு. ஓகே ரைட். நல்லா இருக்கும்ல? குறவை சூப்பரான மீன்மா. தலைவா வாங்கிட்டேன். என்னமா? எவ்வளவு மீனா? மீனா காலத்துல பிடிக்கிற மீன் ஆத்துல குளத்துல. ஓகே எங்க தாத்தா காலத்துல பிடிச்ச மீனா. 2 மீன் குறவை மீன் போட்டாரு பாருங்க. ரொம்ப 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மீன் இதெல்லாம். 2 மீனா நிறைய இடத்துல குளத்துல தண்ணி இல்ல. மேல கிடக்கு. குளத்துல கையில பிடிக்கவே முடியாது. வழிகிட்டு ஓடும். குறவை மீன். குறவை மீன். ஓகே க்ளீன் பண்ணி வாங்கிடுவோமா? என்ன துடிக்குது பா இந்த விரால் மீன். அப்பா சின்ன அண்ணா 1 கிலோ போடுங்கண்ணே. மீடியம் சின்ன சைஸ் பா. ரொம்ப பெருசு வேண்டாம். தம்பி அவ்வளவு சின்னது இல்ல. அந்த சைஸ். ரொம்ப பெருசு வேண்டாம். அதுவே பெருசு தான் தம்பி. அம்மா அதை விட சின்னது அது பெருசுமா? அது ஓகே. இல்ல போடுங்க தம்பி சரியா இருக்கும். போடுங்க. அதை விட சின்னது வாங்கினா சாப்பிடவே முடியாது. நல்லா இருக்கு அதானே? போடுனே அதை. ஓகேண்ணே 1 கிலோண்ணே போதுண்ணே. அவ்வளவுதானே. ஆஹா நல்லா பாத்துக்கங்க. 1 கிலோ ஜிலேபி மீன் ஃப்ரைக்கு வாங்கிட்டேன். முழுசா போட்டு ஃப்ரை பண்ற மாதிரி. கடவுளே உண்மையாவே இந்த ஃபிஷ் மார்க்கெட்லாம் போனோம்னா ஏதோ 1 மீன் 2 மீன் தாங்க உயிரோட நம்ம கிடைக்கும். பட் இங்க வந்தா எல்லாமே வாங்கியிருக்க எல்லா மீனுமே உயிரோட இருந்து இப்ப நான் வாங்கிட்டு போற மீன். அவ்வளோ ஹாப்பியா இருக்கு எனக்கு. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. அப்படியே வாங்க க்ளீன் பண்ண போயிடலாம். ஓகே தலைவா, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன மீன் வாங்கலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி வாங்கிட்டாங்க. ஜிலேபி மீன், விரால் மீன், கெண்டை மீன் எல்லாம் வாங்கியாச்சு. நேரா போய் க்ளீன் பண்ண கொடுக்கலாம். சொல்றேன் விரால் மீன் வந்து கொஞ்சம் குழம்பு போட்டு கொஞ்சம் வறுத்துருவோம். கெண்டை மீன் சின்ன கெண்டை ஃபுல்லா வாங்கியிருக்கோம் பாருங்க. அது எல்லாமே குழம்புக்கு தான். அண்ட் ஜிலேபி மீன் ஃபுல்லா ஃப்ரை தான். ஒரு 10 மீன் இருக்கு. முழுசா போட்டு கீரி போட்டு ஃப்ரை பண்ண போறோம். ஓகே ஓகே டன். விரால் மீன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல. அப்ப எப்படி இருக்கும் விரால் மீன்? ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க எந்த மீனுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க அந்த டேஸ்ட்ல. ஐயோ அப்படியா? சென்னையில வாங்குற வஞ்சரத்தெல்லாம் தாண்டி டேஸ்டா இருக்கும். அடா அப்ப அது போதும். ஓகே டன். க்ளீன் பண்ண போலாமா? பாருங்க இங்க பாருங்க மீனை. ஐயோ அது பாருங்க வளைஞ்சுக்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. அடிக்கிறாங்க பாருங்க. ஐயோ பாருங்க தலைவா, அது உயிரா இருக்குது. பயங்கரமா வழுக்கும். அது அடிச்சாதான் அண்ணா இதையும் அடிக்கிறாரு. இங்க பாருங்க. பாருங்க அது வந்து இறந்து போயிட்டாதான் அவங்களால கிளீன் பண்ண முடியும். அப்பயே பாருங்க தலையில அடிச்சு எப்படி துடிக்குது பாருங்க. ஓகேம்மா க்ளீன் பண்ணுங்க. நல்லா ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நான் வீட்டுக்கு போய் அலசிட்டு குழம்பு வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஆமா இங்க ஜிலேபி மீன் எல்லாம் செத்துருச்சானே? அவ்வளவுதான். அடிச்சா ஒரு அடி அடிச்சா அவ்வளவுதான் முடிஞ்சிருது. ஆமா பாருங்க. அது மீன்ல வந்து விரால் மீன்ல எவ்வளவு செதில் இருக்கு பாருங்க. ஜிலேபி மீன்ல வந்து ஃபுல்லா செதில் இருக்கு. செதில் அதிகமா இருக்கிற மீன், முள் அதிகமா இருக்கிற மீன்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும். கரெக்ட். கரெக்ட். உடம்புக்கும் நல்லது. பாக்குறவங்க உங்க குழந்தைங்களுக்கு நல்லா மீன் சாப்பிட கத்து கொடுங்க. அது மட்டும் இல்லாம முள்ளு எடுத்துட்டு சாப்பிட்றது கத்து கொடுங்க. எல்லாரும் போயிட்டு அப்படியே கேக் மாதிரி செஞ்சு வச்ச மாதிரி கட் பண்ணதும் முள்ளே இருக்கக்கூடாது, அப்படியே முழுங்கணும் அப்படின்னா வந்து அதுல சத்தும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். ஆமா ஆமா நல்லா முள்ளோட நல்லா சாப்பிட்டு அப்பதான் அதோடைய சத்து நமக்கு முழுமையா கிடைக்கும். பாருங்க என்ன அப்படி பாம்பு மாதிரி நெளிஞ்சு கிடக்கு பாருங்க. வாடு ஒரு துண்டு. ஆஹா சும்மா அல்வா துண்டு மாதிரி போடுறாரு பாருங்க அண்ணன் பீஸ். அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே தானம்மா? ஓகே ஓகே. இதுல என்ன வறுவலுக்கு தான் பீஸ் நல்லா இருக்கு. சரி இப்போ இதை விரால் மீன்ல என்ன குழம்பு வைப்போமா வறுவல் ரெண்டுமே? வாழு தலையை போட்டுட்டு இந்த குழம்போட நான் வறுவலுக்கு தான் குழம்பு. ஓகே
சூப்பர் சூப்பர். அப்ப நல்லா ஒரு 4 நாளைக்கு வறுவல் மீன் வச்சு சாப்பிடலாம். வரால் மீன். A few moments later. தலைவா நம்ம வாங்கி கொடுத்த 3 மீனையுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே டன். ஒரு மீன் இதில் வச்சாச்சு. இதில் என்ன இது என்ன மீன்மா? விராலா? ஓகே விரால் மீன். அவங்க ஆல்ரெடி ஒரு கவர் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் ஒரு கவரில் வச்சுட்டேன். முடிச்சு போட முடியும். இங்கே இருக்கட்டும். நான் போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டாச்சு. அது விரால் மீனா? ஆமா விரால் மீன். இது ஜிலேபி. ஓகே சூப்பர். ஜிலேபி மீன். நான் வந்து வீட்ல இருந்து கவரோட தான் வந்தேன். பக்கா பேக்கேஜ்ல தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால நோ ப்ராப்ளம். அடுத்ததா இந்த மீன் என்ன மீனுமா? அரஞ்சானா? அரஞ்சாம்பொடி. சின்ன சின்ன கெண்டை மீன் தானே எல்லாமே. ஆத்துப்பொடி, அரஞ்சாம்பொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடி மீன். அரஞ்சாம்பொடி. ஆமா வேலை செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த மீன்லாம் தலைவா, நிஜமாவே. ஆஹா நல்லா பக்கா பேக்கேஜ்ல வாங்கியாச்சு. ஓகே இது ஒண்ணு மட்டும் தான் உள்ள வைக்கலாம் போல. தலைவா உண்மையிலேயே இன்னைக்கு மணப்பாறையிலேருந்து கிளம்பும் போது நான் கார்லயே நாங்க சொல்லியிருப்போம், ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருப்போம் எங்க போறோம் எங்க போய் மீன் வாங்க போறோம்னு தெரியல, ஆனா மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். பட் வந்து ஒரு ஆஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் திருச்சி பக்கத்துல வந்தப்பயே வந்து அத்தை சொன்னாங்க இந்த மாதிரி கீழவாளாடின்ற ஒரு ஊர்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து வரும்போது மீன் வாங்கணும். பாருங்க அத்தை நிக்கிறாங்க பாருங்க. மீன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அத்தை சொன்ன மாதிரியே வேற லெவல்ல சூப்பரா இருந்தது. உண்மையாவே நமக்கு லைஃப்ல வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இந்த மாதிரி வந்து ரோட் சைட்ல அது உயிர் மீன் கடை போட்டு நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஒர்த்து தலைவா, உண்மையிலே வேற லெவல். நீங்களும் வந்து பாத்துட்டு இருக்கிறவங்க திருச்சி சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறீங்க, இல்ல லால்குடி, அரியலூர் இந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான உயிர் மீன்கள் வேணும், ஆத்து மீன் வேணும் அப்படின்னா நீங்க கீழவாளாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். உண்மையாவே இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய கொடுத்து வச்சவங்க தான் கண்டிப்பாவே. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சாப்பிட்றாங்க. இனிமேட்டு நம்மளும் மணப்பாறையில இருக்க மீன் ஃபீல் பண்ணக்கூடாது. உயிரோட நல்ல மீன் வேணும்னா நாங்க கண்டிப்பா வாளாடி வந்துருவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் நீங்க சொன்னீங்க வாங்க, நீங்க சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இங்க வந்தாதான் கிடைக்கும்னு எனக்கு தெரியுமே. நாம மணப்பாறையில வந்து ஐஸ் மீன் வாங்க வேண்டாம், எனக்கு தேவைன்னா இங்கேயே வந்து வாங்கிட்டு போலாம். இந்த மீன் வந்து பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சோ, எங்க அத்தை செய்யற மீன் குழம்பு அதை விட வேற லெவல்ல இருக்கும் தலைவா. நாங்க போய் வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே ரெடி. ஓகே இந்த வீடியோ நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா. ஓகே பை. வரமா அங்க பாருங்க, காட்டுங்க. டாடா சொல்றாங்க நமக்கு. பை.